அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்து மாலையில் இந்த ஒரு திரியை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் சஷ்டி விரதம் வருகிறது. முருகக் கடவுளுக்கு உரிய நாள். திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, கர்ம வினை நீங்க, வீடு கட்டும் யோகம் கிடைக்க முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு விளக்கை நம்ம சஷ்டி விரதம் அன்று மாலை வேளையில் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். கந்த சஷ்டி விரதம் அன்று கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம், முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ் பதிகம் பாடலாம். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை கேட்டோ அல்லது படித்தோ அன்றைய தினத்தில் முருகனை முழுமையாக நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறும். நாளைய தினம் பிப்ரவரி 22, 2026 ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் 10ஆம் தேதி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி விரதம். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல் 12:18 மணிக்கு துவங்குது. 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10:08 வரை சஷ்டி திதி உள்ளது. விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையே இருக்கணும். மாலையில் 6 மணிக்கு மேலே சஷ்டி விரதத்தை முடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரிய பகவானையும் அன்றைய தினத்தில் நம்ம வழிபாடு செய்யணும். சஷ்டி விரதம் அன்று மாலையில் இந்த ஒரு திரியில நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். ஒரு தாம்பலத்தில் கொஞ்சமாக துவரம்பருப்பை நிரப்பிக்கணும். துவரம்பருப்பு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற திரியை போடணும். சிவப்பு நிறம் சூரிய பகவானுக்கு உரியது. சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்தமான நிறம் அப்படின்னா சிவப்பு நிறம்தான். துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய பொருள். இந்த துவரம்பருப்பு மேலே விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சூரிய பகவானுக்கு பிடித்தமான கலரில் திரி போட்டு நம்ம விளக்கேற்றி வைக்கணும். மாலை 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் இதே போல் ரெடி பண்ணி தீபம் ஏற்றி வைத்து முருகக் கடவுளையும் சூரிய பகவானையும் நாம் அன்று வேண்டிக்கணும். முருகனுடைய மந்திரங்களை சொல்லி விளக்கு ஏற்றி முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் வேண்டுதலை வைங்க. அந்த முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். மாசி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி விரதம் அன்று நாம் சிவப்பு நிற திரியில விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகனுடைய அருளும் கிடைக்கும், செவ்வாய் பகவான் அருளும் கிடைக்கும், சூரிய பகவானின் அருளும் கிடைக்கும். அன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். முருகப்பெருமானை நாம் வழிபாடு செஞ்சு அவரின் அருளை பெறுவதற்காக இந்த நாளில் நம்ம இந்த திரி ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். சூரிய பகவானுக்கு பிடித்த மலர் செம்பருத்தி மலர். செம்பருத்தி மலர் 1 கிடைத்தா கூட போதும். ஒரு பூவை எடுத்துட்டு வந்து விளக்குக்கு பக்கத்தில் வைத்து மனதார வேண்டிக்கோங்க. சஷ்டி விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் மாலை வேளையில் இந்த விளக்கை ஏற்றி வைத்து விளக்குக்கு பக்கத்திலேயே அமர்ந்து முருகனை மனதார வேண்டிக் கொண்டு முருகனோட மந்திரம் ஏதாவது தெரியும் அப்படின்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அதை சொல்லிட்டு சூரிய பகவானையும் வேண்டிக்கிட்டு ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சூரிய பகவானை நினைத்து ஒரு 11 முறை சொன்னால் கூட போதும். செவ்வாய் பகவானையும் மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் வேண்டுதலை விளக்கை ஏற்றி வைத்து சொல்லுங்க. உங்கள் வேண்டுதலை முருகக் கடவுள் நிறைவேற்றி வைப்பார். மாலை 6 மணிக்கு மேலே இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஒரு அரை மணி நேரமாவது எரிய விடுங்க. அதுக்கு மேலே எரியணும் அப்படின்னா உங்கள் விருப்பம் தான். ஒரு 1 hour கூட எரிய விடலாம். அதுக்கப்புறமா பூவால் விளக்கை குளிர்விச்சிருங்க. குளிர்விச்சிட்டு அந்த இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையிலையும் சஷ்டி விரதம் இருக்குது. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் அந்த திரியை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டு அந்த துவரம்பருப்பை எடுத்து ஒரு பேப்பரில் அல்லது ஒரு கிண்ணத்தில் வச்சு மொட்டை மாடியில் வச்சுருங்க. நீங்கள் எப்போதுமே தானியங்களை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளரில் தண்ணியும் வைக்கணுங்க. காகம், புறா, குருவி ஏதாவது ஒரு ஜீவராசிகள் அந்த பருப்பை உணவாக எடுத்துக்கும். இப்படி பறவைகள் உணவாக எடுத்துக்கிட்டாலே கர்ம வினை குறையும் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.